அன்பு தோழர்களுக்கு வணக்கம். கடந்த 2-3 நாட்களாக தேவையில்லாத பொய் குற்றச்சாட்டுகள் நம்ம தளபதி மேல சுமத்துக்கிட்டு வராங்க. சிபிஎஸ்சி ஸ்கூல் நடத்துறாராம், மும்மொழி கொள்கை ஹிந்தியை அந்த ஸ்கூல்ல ப்ரொமோட் பண்றாங்களாம், பசங்களுக்குலாம் ஹிந்தி பாடம் சொல்லி கொடுத்து ஹிந்தியை ப்ரொமோட் பண்ற மாதிரி ஆண்டு விழா நடத்துறாங்களான்னு சொல்லி உண்மை என்ன என்பதை சொல்லாமல் வெறும் பொய்யை மட்டுமே திருத்தி இந்த சமூக ஊடகங்கள்ல திமுக ஐடிவிங் ஆகட்டும், இன்னைக்கு இருக்கிற இந்த தொலைக்காட்சி ஊடகங்களும் பொய்யை பொய்ன்னு தெரிஞ்சும் அதை பரப்பிக்கிட்டு இருக்காங்க வேணும்னே. இது என்ன பிரச்சனைன்றதை பத்தி நம்ம ரொம்ப தெளிவாகவே பார்த்துருவோம். தளபதியோட ட்ரஸ்டா அது? முதல்ல ஒரு கேள்வி, அது யார் நடத்துற ட்ரஸ்ட், அது யார் பேர்ல இருக்கு என்ன என்பதை நம்ம தெளிவா பார்ப்போம். அதாவது விஜய் வித்யாசிரமம் என்ற ஒரு ட்ரஸ்ட் எஸ்எஸ்சி அவர்களால் தொடங்கப்படுது, எஸ்எஸ்சி அவர்களால் ஆரம்பிக்கப்படுது. அந்த ட்ரஸ்ட் ஆரம்பிக்கிறதுக்கு கட்டப்படுற அந்த இடமானது தளபதி விஜய் அவர்களின் பேர்ல அந்த இடம் இருக்கு. அந்த இடம் விவசாய நிலம். அந்த விவசாய நிலத்தை விவசாய நிலத்தை அழிச்சிட்டு தான் இவங்க அந்த இடத்துல பில்டிங் கட்டி இருக்கிறதா ஒரு குற்றச்சாட்டு போற போக்குல இந்த ஹைனாக்கள், தொங்கு சதைகளும் இந்த நாம் தமிழர் கும்பலும் தொடர்ந்து சமூக ஊடகங்கள்ல பரப்பிக்கிட்டே வராங்க. நல்லா சொல்றேன் கேட்டுங்க. தளபதி ஓட அந்த நிலத்தில் பிளாட், அதாவது நீங்க தாராளமா இந்த இடத்துல கட்டடங்கள் கட்டலாம் பிளாட். அந்த சிஸ்டம் நீங்க ஈசி போட்டு பாத்தீங்கன்னா தெரியும். நான் உங்களுக்கு இப்போ பேசிட்டு இருக்கும் பொழுதே அந்த ஈசி உங்களுக்கு நான் வீடியோல ஷோ பண்றேன் பாருங்க. அதாவது சொத்தின் வகைப்பாடு நல்லா பாருங்க. சொத்தின் வகைப்பாடுல பிளாட்னு போட்டிருக்கு. அதாவது ஆகஸ்ட் 2019 படி நீங்க அந்த இடத்துல இந்த கட்டடம் தாராளமா நீங்க கட்டிக்கலான்ற மாதிரி அப்ரூவல் கொடுத்ததே தமிழ்நாடு அரசாங்கம். அதற்கு பிறகுதான் இந்த இடம் விவசாய நிலம் இல்லை, நீங்க தாராளமா இந்த இடத்துல பிளாட் தான், இந்த இடத்துல நீங்க கட்டிக்கலாம், பில்டிங் கட்டிக்கலாம்னு அப்ரூவல் கொடுத்ததே தமிழ்நாடு அரசாங்கம் தான். அதற்கு பிறகுதான் அந்த இடம் அங்க கட்டடம் கட்டப்படுது, அந்த ட்ரஸ்ட் ஆனது ஆரம்பிக்கப்படுது, பள்ளிக்கூடம் திறக்கிறாங்க, அந்த பள்ளிக்கூடம் நடக்குது. முதலில் அந்த பள்ளிக்கூடத்தில் மெட்ரிக் சிலிபஸ் தான் நடத்தப்படுது. ஒரு மெட்ரிகுலேஷன் ஸ்கூலா தான் அந்த ஸ்கூல் தொடர்ந்து இயங்குது. அதற்கு பிறகு நாங்க சிபிஎஸ்சியா கன்வெர்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லும் பொழுது நீங்க சிபிஎஸ்சியா மாத்திக்கலாம்னு சொல்லி அப்ரூவல் கொடுத்ததும் தமிழ்நாடு அரசாங்கம். புரியுதுங்களா? இந்த கவர்மெண்ட் அந்த கவர்மெண்ட் அல்ல, அதுக்கு அப்ரூவல் கொடுத்ததே தமிழ்நாடு அரசாங்கம் தான் அதுக்கான அப்ரூவலும் கொடுக்குது. நீங்க மெட்ரிகுலேஷனா நடத்திக்கிட்டு இருக்கீங்க, இப்ப நீங்க சிபிஎஸ்சி சிலபஸ்க்கு மாத்திக்கலாம் சொல்லி அப்ரூவல் கொடுக்கறது தமிழ்நாடு அரசாங்கம் தான். அதற்கு பிறகு அங்க கட்டடம் கட்டப்படுது, அங்க பள்ளிக்கூடம் நடக்குது, அங்க பசங்க படிக்கிறாங்க, எல்லாம் பண்றாங்க. இந்த பில்டிங்ல எந்த ஒரு பாதிப்பும் இல்லை, இது சரியான முறையில் தான் கட்டப்பட்டிருக்கிறது என்பதையும் ஆய்வு பண்ணி அறிக்கை கொடுத்து அந்த கட்டிடத்துக்கு லைசன்ஸ் கொடுத்ததும் திமுக அரசாங்கம் தான். 2023 இந்த கட்டிடத்தை ஆய்வு பண்ணி இந்த இடத்துல நீங்க தாராளமா பள்ளிக்கூடம், அதாவது பப்ளிக் பிளேஸ், இந்த இடத்துல புழங்கக்கூடிய எல்லா வசதிகளும் இருக்கு, எந்த ஒரு இடர்பாடுகளும் இல்லை, பாதுகாப்பான முறையில் தான் இந்த கட்டடம் கட்டப்பட்டிருக்குன்னு இந்த பில்டிங்குக்கு லைசன்ஸ் கொடுத்ததும் திமுக அரசாங்கம் தான். அப்படி அந்த பில்டிங்கை ஆய்வு பண்ணும்போது இது என்ன மாதிரி வகையான நிலம் என்பதை பார்த்திருக்க மாட்டாங்களா? அவங்க தான் கண்ணில் விளக்கண்ணை போட்டு ஊத்தி பாக்குறாங்களே, ஏதாச்சும் ஒரு வகையில குற்றம் சாட்டிடலாம், ஏதாச்சும் ஒண்ணு பண்ணிடலாம்னு சொல்லிட்டு இந்த பிஜேபி அரசாங்கம் திமுக அரசாங்கம் இரண்டு நண்பர்களும் சேர்ந்து தளபதியை கார்னர் பண்ணும் போதே, இதுக்கு லைசன்ஸ் கொடுக்கும் போதே ரொம்ப நாள் இல்ல, கடந்த ஒரு வருடத்துக்கு முன்பு தான் ஆய்வு பண்ணியிருக்காங்க. அப்போ இது விவசாய நிலமா இல்லை சாதா பிளாட்டான்றதை நீங்க கண்டுபிடிச்சு போட்டிருக்கலாம் இல்லையா? ஏன்னா தப்பு அவங்க பேர்ல இருக்கு, அதை மறைக்கிறாங்க. எங்க சைட்ல அதாவது மடியில் கனம் இல்லை, வழியில் பயம் இல்லை என்பத ஒரு பாலிசி தான் நாம போயிட்டு இருக்கோம். எங்க சைட்ல எந்த ஒரு தவறும் கிடையாது. நாங்க விவசாய நிலத்துல கட்டடத்தை எங்க தலைவர் கட்டவில்லை, அதுவும் அவர் பேர்ல அந்த இடம் இருக்கு. ஆனா அதை நடத்துபவர் யார்? எஸ் சந்திரசேகர் அவர்கள் மூலியமாக தொடங்கப்பட்ட அந்த விஜய் வித்யாசிரமம் என்பது இன்னைக்கு அந்த ஆசிரமத்தை அந்த ட்ரஸ்டை நடத்துபவர், அவர் பேரை கூட நான் சொல்றேன், நல்லா பாத்துங்க. அந்த ட்ரஸ்ட் டாக்குமெண்ட் நான் இப்போ உங்களுக்கு அதுவும் ஷோ பண்ண சொல்றேன், நல்லா பாருங்க. குமாரலிங்கம் என்பவர் தான் அந்த ட்ரஸ்ட்டை மேனேஜ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவர் தான் அந்த ட்ரஸ்டோட சேர்மன், அவர் தான் அதோட அத்தாரிட்டி சேர்மன், எல்லாமே அவர் தான். குமாரலிங்கம் தான் அதை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காரு. ஓகே, நீங்க சொல்லலாம் இப்போ என்னங்க, சரி ஓகே, அது விவசாய நிலம் கிடையாதுன்னு நீங்க சொல்றீங்க, அது அந்த இடத்துல கட்டணம் கட்டிட்டாங்க, அதுக்கு அப்ரூவலும் கொடுத்துட்டாங்க, அது பாதுகாப்பான ஒரு பில்டிங் தான் சொல்றீங்க. ஹிந்தி அந்த இடத்துல மும்மொழி கொள்கையை அந்த இடத்துல மெயின்டைன் பண்றாங்க, அதை அந்த இடத்துல இம்ப்ளிமெண்ட் பண்றாங்கலாம் சொல்றீங்க. அந்த குழந்தைகளை வச்சு ஹிந்தி ப்ரொமோட் பண்ற மாதிரி சில காட்சிகள், சில வீடியோக்கள்லாம் சோசியல் மீடியாவில் நீங்க பார்த்துருப்பீங்க. ஒரு ஆண்டு விழா, ஒரு வருடம் முடியும் பொழுது அந்த குழந்தைங்களுக்கு ஒரு ப்ராஜெக்ட் கொடுப்பாங்க. இங்கிலீஷ்க்காக ஒரு ப்ராஜெக்ட், சயின்ஸுக்காக ஒரு ப்ராஜெக்ட், ஹிந்திக்காக, தமிழுக்காக,
மற்ற சில விஷயங்களுக்காகலாம் வந்து ப்ராஜெக்ட் கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் வந்து ஒவ்வொரு டீச்சர் ஒவ்வொரு பசங்களுக்கு கைட் பண்ணி வீடியோஸ்லாம் கூட இருக்கு. அந்த பள்ளிக்கூடத்தில் நடந்த ஆண்டு விழாக்கான அந்த ப்ராஜெக்டுக்கான அந்த ட்ரைனிங்கு அந்த வீடியோக்கள் எல்லாமே இருக்கு. அப்போ ஹிந்தி டீச்சர் வந்து சில குழந்தைகளுக்கு வந்து ப்ராஜெக்ட் கொடுக்குறாங்க. அதுக்கு அந்த பசங்க வேஷம் போட்டுக்கிட்டு அது ஒரு ப்ராஜெக்ட் பண்றாங்க. தமிழுக்கு நடந்திருக்கு, இங்கிலீஷ்க்கு நடந்திருக்கு, அதே மாதிரி அறிவியலுக்கு நடந்திருக்கு. அம்பேத்கர் வேஷம் போட்டு கூட ஒரு குழந்தை வந்து நின்னதெல்லாம் புகைப்படங்கள் எல்லாமே நம்ம பாக்குறோம். ஒரு ஆண்டு விழா நடக்கக்கூடிய ஒரு கல்ச்சர் ரெஸ்பான்ஸ் தான் அது. அதை எடுத்து போட்டு இந்திய ப்ரொமோட் பண்றாங்கன்னு ஒரு பொய் குற்றச்சாட்டை நாக்கே கூசாம பொய்களை பரப்பி கொண்டிருக்கிறார்கள் இந்த திராவிட ஹைனாக்கள். இப்படி இருக்கும் பொழுது அதற்கு பிறகு பாத்தீங்கன்னா சொல்லலாம், நீங்க கட்டணம் வசூலிக்கிறாங்களே, இவ்வளவு கட்டணம் வசூலிக்கிறாங்களே, ஒரு கிறுக்கு பையன் வந்து ரெண்டு படத்தோட ஒரு பாட்டை போட்டு விட்டு கல்வியை வந்து நீங்க வந்து விலைக்கு விற்காதீங்கலாம் சொல்ற மாதிரிலாம் ரொம்ப எமோஷனலா சில வீடியோ எல்லாம் இவர் கட் பண்ணி எல்லாம் போட்டதை நான் பார்த்தேன். இந்த முட்டா பயல்களுக்கு சொல்லிக்கிறது நான் என்னன்னா, அந்த அந்த ட்ரஸ்டோட அஃபிடவிட்ல என்ன போட்டிருக்குன்னா 4வது பேராவை நீங்க நல்லா பாருங்க. இது வந்து இந்த ட்ரஸ்டின் மூலியமாக வரக்கூடிய பணம், இதுல வரக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வந்து தனி நபருக்கு யாருக்குமே வந்து இதை நாங்க ஸ்பெண்ட் பண்றது கிடையாது. இதுல வரக்கூடிய அந்த பசங்கிட்ட வாங்கக்கூடிய இந்த ஃபீஸ் மற்ற விஷயங்கள் எல்லாமே வந்து இந்த பள்ளிக்கூடத்திற்கு பயன்பாட்டிற்கு தான் நாங்க இதை பயன்படுத்துறோம். இன்னொரு எக்ஸ்க்ளூசிவான விஷயம் சொல்லிட்டுங்களா உங்களுக்கு நானு, ஒசூர்ல வந்து தளபதி வந்து இலவச கல்விக்கூடம் ஒரு பள்ளிக்கூடம் கட்டி கொடுத்துருக்காரு தெரியுங்களா? சோசியல் மீடியால சமீபத்துல வந்து அந்த போட்டோஸ் எல்லாமே ஷேர் ஆனதெல்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க. அந்த பள்ளிக்கூடத்துக்கே வந்து ஃபண்டிங் பண்றது வந்து இந்த ட்ரஸ்ட் தான். அங்க வந்து இருமொழி கொள்கை தான் நடக்குது. இதை பத்தி ஏன் இந்த பைத்தியக்கார பசங்க பேச மாட்டாங்க? ஏன்னா அவங்களோட நோக்கம் வேற. ஒசூர்ல நடக்கக்கூடிய அந்த பள்ளிக்கூடம், இலவச கல்விக்கூடம் நடக்குது இல்லையா, பள்ளிக்கூடம் தளபதி கட்டி கொடுத்துருக்காரு இல்லையா, அந்த பள்ளிக்கூடத்துக்கு இந்த விஜய் வித்யாசிரமத்தில் இந்த ட்ரஸ்ட் மூலியமா தான் அந்த ஸ்கூலுக்கான ஃபண்டிங்கும் பண்றாங்க. இதை பத்தி ஏன் யாரும் பேச மாட்டீங்க? மௌனம், கள்ள மௌனம். ஏன் நீங்க அதை கள்ள மௌனத்துல ஏன் நீங்க பாக்குறீங்க? இதை பத்தி மட்டும் பேசுவோம், அதை பேச மாட்டோம். இங்க எங்கள் கொள்கை என்பது வேற. இங்க ஹிந்தி மொழி மூலியமாக நீங்க வந்து திணிக்க நினைப்பது என்ன? எந்த நோக்கத்திற்காக நீங்க ஹிந்தியை உள்ள கொண்டு வரணும்னு துடிக்கிறீங்க? ஏன் நாங்க கன்னடா கத்துக்கூடாதா? ஏன் நாங்க தெலுங்கு கத்துக்கூடாதா? ஏன் மலையாளம் கத்துக்கூடாதான்ற கேள்விகள் இங்க வருது இல்லையா? ஏன் நீங்க பர்டிகுலரா வந்து ஹிந்தியை மட்டுமே கொண்டு வரீங்க? ஏன் இந்தியாவில் பெரும்பான்மையாக பேசக்கூடிய மொழி ஹிந்தியா? இது ஹிந்தி தான் வந்து தேசிய மொழியா? இங்க பல இனங்கள் பல மாநிலங்கள் சேர்ந்த ஒன்றியம் தான் இங்க இந்தியா என்பது தான் சொல்றோம். அப்படி ஹிந்தி மட்டும் நீங்க ஏன் ப்ரொமோட் பண்றீங்க? ஏன் தெலுங்கு கத்துக்கூடாதா? மலையாளம் கத்துக்கூடாதா? கன்னடா கத்துக்கூடாதா? விருப்பப்பட்ட மொழியை நாங்க கத்துக்க போறோம். நீங்க இந்த அரசு பள்ளிக்கூடங்கள்ல வந்து ஹிந்தியை திணிக்கிறதன் மூலமா ஒரு அமைச்சர் சொல்றாரு, நீங்க ஹிந்தியை வந்து உங்க மும்மொழி கொள்கை நீங்க ஏத்துக்கிட்டாதான் நாங்க ஃபண்டை ரிலீஸ் பண்ணுவோம். இது என்ன ஒரு ஆணவ போக்கு? என்ன நோக்கம்? மாநில சுயாட்சி, மாநில உரிமைகளை பறிக்கிற ஒரு செயல் இல்லையா? நீங்க வந்து இதை பண்ணாதான் இதை பண்ணுவோம்னா நாளைக்கு நீங்க என்ன பண்ணுவீங்க? இந்தியை நீங்க வந்து மும்மொழி கட்டாய பாடமா கொண்டு வருவீங்க. அதன் மூலியமா நீங்க என்ன பண்ணுவீங்க? மும்மொழி கொள்கை மூலியமா 10வதுல இருக்க இந்த பப்ளிக் எக்ஸாம் நீங்க எடுத்துட்டு 7வது 8வதுல வைப்பீங்க. உளவியல் முறையாக அந்த பசங்களுக்கு வந்து ஏதாச்சும் ஒரு இடத்துல ஃபைல் ஆகுறாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா அடடா நமக்கு படிப்பு வரலையோ, நமக்கு இது வராதோன்னு நினைச்சு ஆட்டோமேட்டிக்கா வேலையை நோக்கி போவா. இந்த குலக்கல்வி திட்டம், இந்த குல தொழில் திட்டத்தை வந்து நீங்க அது ப்ரமோட் பண்ணுவீங்க. இது மூலியமா வந்து அசால்ட்டா வந்து நீங்க நினைக்கக்கூடிய உங்களோட நோக்கம் என்ன? இந்த RSS ஓட சித்தாந்தம் என்ன? இந்த இந்த சமஸ்கிருதத்தை நீங்க எப்படி உள்ள கொண்டு வருவீங்கன்றதெல்லாம் நமக்கு நல்லாவே தெரியும். அதனாலதான் தமிழ்நாடு தொடர்ந்து அதை எதிர்த்துக்கிட்டு வருது. இந்தின்ற ஒரு விஷயத்தை உள்ள கொண்டு வந்துட்டு அதற்கு பின்னாடி நீங்க வச்சிருக்கக்கூடிய உங்களோட அந்த கொள்கை சித்தாந்தங்களை நீங்க இந்த மக்கள் மேல திணிக்க பாக்குறீங்க. விருப்பம் உள்ளவன் போய் கத்துக்க போறான். இப்ப ஹிந்தி படிச்சுட்டு தான் வந்து நீங்க வேலை கிடைக்குமா? நான் ஒண்ணு சொல்லுங்க, ஹிந்தி படிச்சாதான் வந்து உங்களுக்கு கட்டாயம் வேலை, ஹிந்தி உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா 50,000 ரூபாய் சம்பளம் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒன்றிய அரசு அறிவிக்குமா? சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. சொல்றீங்களா ஹிந்தி படிச்சாதான் நீங்க வந்து முன்னேற முடியும், ஹிந்தி படிச்சாதான் நீங்க வாழ்ல எங்கேயோ போக முடியும்னு சொல்றீங்க இல்லையா? எங்களுக்கு தமிழ் இருக்கு, இணைப்பு மொழியா ஆங்கிலம் இருக்கு. ஹிந்தி படிச்சா எங்களுக்கு வந்து 50,000 ரூபாய் நாங்க சம்பளம் கொடுக்குறோம், உங்களுக்கு ஹிந்தி மொழி தெரிந்திருந்தால் மட்டும் போதும்னு சொல்லி நீங்க வந்து உத்தரவாதம் கொடுக்க முடியுமா ஒன்றிய அரசு? சொல்லுங்க. மும்மொழி கொள்கை நீங்க கொண்டு வரதா நீங்க பேசுறீங்க இல்லையா? இதை திணிக்கிறாங்க. மற்ற மாநிலங்கள்லாம் பாருங்க, மற்ற மாநிலங்கள்லாம் பண்றாங்க, நீங்க ஏன் பண்ணிக்க மாட்டீங்கன்னு. விருப்பப்பட்ட மொழி நாங்க தேவைன்னா நாங்க கத்துக்க போறோங்க, நீங்க வந்து வழியை வந்து எங்களை திணிக்காதீங்கன்னு தான் நாங்க சொல்ல வருது. இந்த விஷயத்தை பொறுத்தமட்டில் தளபதிக்கும் இதுக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது. அவர் பேர்ல லேண்ட் இருக்கு, அது ட்ரஸ்ட் நடத்துது. ட்ரஸ்ட் நடத்துறவர் வந்து வரவு செலவு கணக்குகள் எல்லாமே வந்து அந்த பள்ளிக்கூடத்தை டெவலப் பண்றதுக்கான வேலைகள் தான் பாக்குறாங்க. பணம் உள்ளவர்கள் தான் அந்த சிபிஎஸ்இ ஸ்கூல்ல கொண்டு போய் சேர்க்கறாங்க, கரெக்டான கல்வி அங்க கொடுக்குறாங்க. அதன் மூலியமா வர பணத்தை வந்து அந்த மாணவர்களை மேம்படுத்துறதுக்காகவும் அந்த கல்வியை இன்னும் வந்து சிறப்பாக கொடுக்கறதுக்கான வேலைகள் தான் அங்க பாத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த ட்ரஸ்ட்ல வர பணத்தின் மூலியமா தான் வந்து இலவச கல்வி எல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. சரிங்க,
இலவச தளபதி இலவச பயலகம்னு ஒண்ணு நாங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம்ல. தமிழ்நாடு முழுக்க வந்து இலவச பயலகம்னு சொல்லிட்டு விலையில்லா விருந்தகம் இருக்கு. அதை காப்பி அடிச்சு இன்னைக்கு அமுதக்கரங்கள்னு சொல்லிட்டு இன்னைக்கு திமுக ஒரு விஷயத்த பண்ணிக்கிட்டு இருக்கு. அப்படியே நம்மளை பார்த்து காப்பி விலையில்லா விருந்தகம் வந்து 5 வருஷமா நம்ம சக்சஸ்ஃபுல்லா நடத்திக்கிட்டு இருக்கோம். இப்போ அதை பார்த்து காப்பி அடிச்சு அமுதக்கரங்கள்னு ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க. அதை விட்டுருக்கேன். இலவச பயிலகம்னு சொல்லிட்டு நாங்க ஒன்று ஆரம்பிச்சிருக்கோம். கடந்த 2 வருஷமா அது நடந்துகிட்டு இருக்கு. தமிழ்நாடு முழுக்க ஏழை எளிய மாணவர்களுக்கு கல்வி போய் சேரணும், அவங்களுக்கு கல்வி கொடுக்கணுன்ற நோக்கத்துக்காக அந்த வேலையை நாங்க பண்ணிட்டு இருக்கோம். அதை பத்தி ஏன் பேச மாட்டீங்க? ஏன் அதை மட்டும் நீங்க அமைதியா இருக்கீங்க? ஒரு ஒரு நெகட்டிவ்னா ஒரு பாசிட்டிவ் இருக்குல்ல. எல்லாத்தையுமே சொல்லணுமா இல்லையா? எல்லாத்தையுமே நீங்க பரிபூர்ணமா நீங்க சொல்லணுமா இல்லையா? அவங்களுக்கு தேவை என்னன்னாங்க, எப்படி தளபதியை டீக்ரேட் பண்ணணும், என்னென்னலாம் சொல்லலாம், என்னென்னலாம் பண்ணலான்றதெல்லாம் பார்த்து அலசி ஆராய்ச்சி பண்ணி இந்த அஃபிடவிட்டு, இந்த சர்டிபிகேட்டு, இந்த பத்திரம், இந்த பட்டா எல்லாமே வந்து அந்த ட்ரஸ்டோட வெப்சைட்லயே அவைலபிள் இருக்கு. இதை ஏதோ கண்டுபிடிச்சு நான் காட்டிட்டேன் பாத்தீங்களான்னு சொல்லி எடுத்துட்டு வந்து நம்ம முன்னாடி வந்து அண்ணாமலை அவர்கள் வந்து காட்டுறாங்க. அது அந்த வெப்சைட்லயே வந்து இருக்கு. இது இவருன்னா புதுசா கண்டுபிடிச்ச மாதிரி நம்ம கிட்ட வந்து காட்டுறாரு. நோக்கம் ஒண்ணுதான், எப்படியாவது மக்கள் மத்தியில வந்து தளபதியோட நற்பெயரையும் புகழையும் களங்கப்படுத்தணுன்ற ஒரே நோக்கத்துக்காக தான் இந்த மாதிரி வேலைகள் பண்றாங்க. அந்த ட்ரஸ்ட் நடக்குது, அங்க பள்ளிக்கூட பசங்க படிக்கிறாங்க, அவங்களுக்கு தேவைக்கான அந்த எல்லா விஷயங்களும் அங்க பண்ணி கொடுக்குறாங்க. அதன் மூலியமா கிடைக்கக்கூடிய ஃபண்டில் தான் வந்து இலவச பள்ளிக்கூடங்கள்லாம் தளபதி அந்த ட்ரஸ்ட் மூலியமா தான் வந்து பள்ளிக்கூடங்கள் நடந்துகிட்டு இருக்கு. இலவச கல்விக்கூடங்கள்லாம் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாம தளபதி தன் தனிப்பட்ட முறையில் கட்சி சார்பா இலவச பயிலரங்குகள் வந்து தமிழ்நாடு முழுக்க திறந்து வச்சிருக்காங்க. அது எல்லாமே வந்து சக்சஸ்ஃபுல்லா நடந்துகிட்டு இருக்கு. இவங்களால நெகட்டிவ் பாயிண்ட் எடுத்து வைக்க முடியாம தான் இந்த மாதிரி சில விஷயங்களை கொண்டு வர பாக்குறாங்க. இதை மக்கள் நிச்சயமாக ஏத்துக்க மாட்டாங்கன்னு நான் சொல்லுவேன். உறுதியா நான் நம்புறேன். இதெல்லாம் வந்து பார்த்து மக்கள் வந்து பெருசா தளபதியோட புகழ் குறைஞ்சிடலாம், இதை பண்ணிட்டா அது நடந்துடலாம் பாக்குறாங்க. நிச்சயமா அதெல்லாம் நடக்க போகுது இல்ல. ரொம்ப தெளிவா சொல்லிட்டேன். அந்த நிலமானது விவசாய நிலம் இல்லை. ஒண்ணு, பிளாட் கட்டிக்கலாம்னு சொல்லி அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட் தான் கொடுத்துருக்கு. அந்த கட்டணம் கட்டினதுக்கு பிறகு வந்து அதை ஆய்வு பண்ணி அதுக்கான சர்டிபிகேட் லைசன்ஸ் கொடுத்ததும் தமிழ்நாடு கவர்மெண்ட் டிஎம்கே அரசு தான். அதை வந்து மெட்ரிகுலேஷனா இருக்கும்போது சிபிஎஸ்சியா நீங்க மாத்திக்கலாம்னு சொல்லி என்ஓசி கொடுத்ததும் தமிழ்நாடு கவர்மெண்ட் தான். எல்லாத்தையுமே வந்து அரசு தான் பண்ணிக்கிட்டு இருக்கு. நீங்க போராடணும்னா தனியார் பள்ளிக்கூடங்கள்ல போயிட்டு எங்களை பார்த்து கேள்வி கேட்கறீங்க இல்லையா, அதிகாரம் உங்க கையில இருக்கு இல்லையா, தனியார் பள்ளிக்கூடங்கள்ல போயிட்டு மும்மொழி கொள்கை நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு சிபிஎஸ்சி ஸ்கூல் முன்னாடி போய் திமுக காரங்க போராட தயாரா? நீங்க போராடுவீங்களா சொல்லுங்க, நான் ஒத்துக்கிறேன். நீங்க எங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கறீங்களா, இவர் வெளியே ஒண்ணு பேசுறாரு உள்ள ஒண்ணு நடத்துறாருன்னு. திமுகவோட எத்தனை அமைச்சர்கள் எத்தனை பேரோட பேர்ல சிபிஎஸ்சி பள்ளிக்கூடங்கள் நடக்குதுன்னு பட்டியல் நான் உங்களுக்கு கொடுக்கட்டுமா? நீங்க அந்த பட்டியலை பாக்குறீங்களா? சமூக ஊடகங்களை காரி துப்பிக்கிட்டு இருக்காங்க. எல்லாருமே வந்து பள்ளிக்கூடங்கள் நடத்திக்கிட்டு இருக்காங்க, பேசிக்கிட்டு இருக்காங்க. விருப்பம் உள்ளவங்க ஹிந்தி படிக்கிறாங்க, விருப்பம் இல்லாதவங்க வந்து அவங்களுக்கு போதும் 2 மொழி போதும், தமிழ் போதும், ஆங்கிலம் போதும் நினைக்கிறோம், அதை படிக்கிறாங்க. ஆங்கில மொழி இன்னைக்கு தமிழ்நாட்டில் பல பேர் வந்து இந்த 2 இருமொழி கொள்கை மூலியமா படிச்சுட்டு தான் பல பேர் வந்து பல சாதனையாளர்களா இருக்காங்க. ஏன் அப்துல் கலாம் இல்லையா? இப்படி பல பேரை எடுத்துக்காட்ட நம்ம சொல்லலாம். ஹிந்தி தெரிஞ்சாதான் நீ வாழவே தகுதியானவன்ற ஒரு விஷயத்தை நீங்க நாளைக்கு கொண்டு வருவீங்க. அதனாலதான் இதை வந்து இந்தியை நாங்க எதிர்க்கிறோம். இந்தியை எதிர்க்கல, இந்தி திணிப்பை நாங்க எதிர்க்கிறோன்றதை இந்த இடத்துல வந்து அழுத்தம் திருத்தமா நான் சொல்லிக்கிறேன். உங்களுக்கு இதை சம்பந்தப்பட்ட உங்களுக்கு இந்த டாக்குமெண்ட்ஸ் இந்த சில விஷயங்கள் எல்லாமே வந்து நான் ஒரு டிரைவ் கூகுள் டிரைவ்ல அப்லோட் பண்ணி அதை வந்து லிங்காவே வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல நான் கொடுக்குறேன். இதை சம்பந்தப்பட்ட எல்லா டாக்குமெண்ட்ஸும் என்கிட்ட ப்ரூஃப் எல்லாமே இருக்கு. இது எல்லாமே வந்து ஒரு கூகுள் டிரைவ்ல போட்டு நான் அப்லோட் பண்ணி அதுக்கான லிங்கை வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். உங்களுக்கு சந்தேகமா இருந்தா அந்த லிங்கை ஓபன் பண்ணி நீங்க உள்ள போயிட்டு எல்லா கேள்விகளும் எல்லாத்தையும் நீங்க பாத்துக்கலாம். அதனால வந்து இந்த பொய் குற்றச்சாட்டுகளை நம்பி நீங்க ஏமாறாதீங்கன்றத இந்த இடத்துல நான் வந்து அழுத்தம் திருத்தமா சொல்லிக்க விரும்புறேன். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. மீண்டும் ஒரு தரமான வீடியோட உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.